டீம் இந்தியா 2027 51 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கணுமான்னு கேட்டா ஆமா கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுவே டீம் இந்தியா 2027 51 வேர்ல்டு கப்பை ஜெயிப்பாங்களான்னு கேட்டா அப்போ நம்மளோட பதில் வேற மாதிரி இருக்கும். அந்த வகையில இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யம் தொகுதியில ஜெயிக்கணுமான்னு கேட்டா என்னோட பதில் வேற. அதுவே ஜெயிப்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. திரு இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு, ஊடகங்கள்ல மற்றவங்களை திணறடிக்கிறவரு எல்லாமே ஓகே. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில அவர்கள் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாவே முடியாதுன்றது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய பதிலா இருக்கும். ஏன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட போறாரு. திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் முன்னாள் அமைச்சர். 2016, 2021 கடந்த 2 சட்டமன்ற தேர்தலில் திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் தான் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. இங்க என்னன்னா 2011, 2016 இந்த 2 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இந்த வேதாரண்யம் தொகுதியில கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வாக்குகளை தான் பெற்றிருப்பாங்க. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கும். 10 வருஷம் ஆட்சி திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் மேல அதிருப்தியாக இருந்திருக்கும். இப்படி எல்லாம் இருந்தும் கூட 41ல இருந்து அதிமுக ஓட்டு சதவீதம் 50 உயர்ந்திருக்குன்னா அதுக்கு பின்னால கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாவே இருக்கும். ஆளுங்கட்சி மீதான அதிருப்தியால இருக்கும் போதே அதிமுக வேதாரண்யம் தொகுதியில் 50% ஓட்டு எடுத்திருக்காங்கன்னா இப்ப 5 வருஷமா ஆளுங்கட்சியா இல்ல எதிர்கட்சியா இருக்காங்க. திமுக மேல அதிருப்தியால இருக்கும். திமுக யார் தோக்கடிப்பா? டிவிக்கு தோக்கடிப்பாங்களா இல்ல என்டிகே தோக்கடிப்பாங்களா? திமுகவை தோக்கடிக்கிற சக்தி இருக்க ஒரே கட்சி அதிமுக தாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கண்டிப்பா அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாலும் இதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் முடிவுல மையமா வச்சு பார்த்தாலுமே கூட இந்த வேதாரண்யம் தொகுதியில இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு தான் 99% வாய்ப்பு இருக்கு. தாவேக சார்பா திரு விஜய் அவர்களை தவிர வேற யார் இந்த தொகுதியில போட்டிட்டாலும் திரு இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் அவங்கள முந்தி கண்டிப்பாக 3ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 2ஆவதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். ஆனா திரு இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் எப்பவுமே 100% கொடுப்பாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அவர் இந்த முறை 100% கொடுக்காம 1000% கொடுத்தாருன்னா 2ஆவது இடத்துக்கு வரத்துக்கு கடினமா உழைக்கணும். அப்படி கடினமா உழைச்சாருன்னா 2ஆம் இடத்தை பிடிச்சாலும் பிடிக்கலாம்.